ஒர்க் உண்மையாக வேஸ்டாக இருக்குது. 2000ஆம் ஆண்டு எடுத்த படத்தில் இருக்கிற சிஜி ஒர்க்ஸை விட இது ஆக ஒரு முக்கியமானது. யாரு கருப்பு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணது சூர்யாவின் 45ஆவது படம் தான் ப்ரமோட் பண்ணவே. இது சூர்யாவின் படம் இல்லை, ஆர்ஜே பாலாஜியின் படம் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக போகுது. எங்களோட எல்லாம் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எமோஷனல் காட்சியோட நல்ல ஒரு காமெடி சென்ஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் லொஜிக் முறைகள் அதிகமாக இருக்குது. அதனால வந்து ஒரு தொய்வு, ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. சினிக்கல ஸ்நேகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கருப்பா படம் பார்த்துருப்பீங்க. கருப்பு என்ற படத்தை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சூர்யா நடிச்சு ஆர்ஜே பாலாஜியின் இயக்கத்துல த்ரிஷா மற்றும் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கணும். உண்மையிலே இந்த படத்தை பார்த்தவன்னு சொன்னால் சரியான ரிலீஸ் டேட்ல ரிலீஸ் ஆகலை. ஏனெண்டா படத்துல ஏதோ பிரச்சனையாகி ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கோரிக்கை வச்சு சிஎம் ஊடாக படம் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது 2026, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அது சில பல பிரச்சனைகளால் படம் ரிலீஸ் ஆகாமல் மே மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது. உண்மையிலேயே படத்தை பற்றி சொல்ல போனால் எல்லாருமே கருப்பா படம் பார்த்துருப்பீங்க. இல்லை கருப்பு என்ற படம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே தெரியும், கருப்பு என்ற படம் சூர்யாண்ட 45ஆவது படம். சூர்யா நடிச்சிருக்கிறார். சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி இயக்கி ஆர்ஜே பாலாஜி ஒரு லீட் ரோல், அதாவது முக்கியமான ஒரு ரோலை நடிச்சிருக்கிறார். உண்மையிலேயே படத்தை பற்றி பார்த்தோம்னா படத்தின் ஒன்லைனர் என்னென்றால், ஒரு கிராமத்துல ஒரு கோர்ட்ஸ்ல நீதி மீறல்கள் நடக்குது. அதாவது லஞ்சம் வாங்கி அங்க மக்களுக்கான சரியான நீதிகள் கிடைக்காமல் அங்க பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒன்று இருக்குது. அப்போ அந்த கோர்ட்ஸுக்கு பக்கத்தே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கருப்பசாமி கோயில்னு சொல்லி. கருப்பசாமி அப்போ மக்கள் என்னென்னா அந்த கோயில் ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. இப்போ மக்கள் யாராருக்கு அந்த பிரச்சனை வரைக்கும் அந்த கோயில்ல மிளகாயை அரைச்சு அதை சாமிக்கு பூசினா சாமி வந்து அந்த மக்களுக்கு நடந்த நீதி தவறுதலை வந்து தட்டி கேட்கும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப என்னண்டா ஒரு ஐயாவரால், அதாவது வந்து ஒரு அப்பாவரால் தன் மகளுக்கு வந்து ஒரு ஒப்பரேஷன் ஒன்று செய்யணும்ன்றதுக்காக அந்த மகளும் தந்தையும் வந்து ரயில்ல இருந்து இறங்கினோம். அந்த ரயில்ல இருந்து இறங்கிக்க அந்த அவர்களோட நகை வந்து திருட்டு போகுது. அப்ப அந்த திருட்டு போன நகையை வந்து கோர்ட்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷனோட வந்து அவர்களுக்கு கிடைக்குது. ஆனால் வந்து அவர்கள் கொடுக்கவில்லை. ஏனென்றா அதை நீங்கள் கோர்ட்ஸ் மூலமா தான் பெறணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை வைக்கணும். அப்ப அங்க போய்க்கு அந்த கோர்ட்ஸ் மூலமா வந்து போய்க்கு அந்த அவர்கள்ட்ட வந்து நகை ஒன்றும் கிடைக்காமல் இழுத்தடிச்சு கொண்டிருப்பாரு. கேஸ் இழுத்தடிச்சு அவர்கள்ட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் புடுங்கி கடைசியில அந்த அவள் வந்து இறக்குற மாதிரி தான் காட்சி போகுது. அதுக்கு பிறகு அந்த சமூக நீதி வந்து மீறாம இருக்கிறதுக்கு சூர்யா வருவார். சூர்யா வந்து கருப்புசாமி, அதாவது வந்து அவர் ஒரு கடவுள் வந்து மனிதனா வார. இப்போ கடவுளா வந்து நீ வந்து மனிதனை திருத்தலாம், கடவுளா வந்து மனிதனை திருத்துற ஈஸி. ஆனால் மனிதனாக இருந்து மனிதனை வந்து திருத்தணும் என்று சொல்லி ஆர்ஜே பாலாஜிக்கும் 2 பேருக்கும் சூர்யாவுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் மாதிரி போகுது. மிக சூர்யா வந்து ஒரு மனிதனை திருத்துறதுல வந்து ஒரு ஃபெயிலியர் தான் ஆகிறார். கடைசியில் அவர் சாமி வேஷம் போட்டு இந்த மக்களை வந்து திருத்துறாரா, அதாவது இந்த சமூக நீதியை வாங்கி கொடுக்குறாரான்றதான் மீதி கதை. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு தெரியும், ஒரு காமெடியன். அதாவது வந்து ஆர்ஜே இருந்து ஒரு கிரிக்கெட் கமெண்டரா இருந்தவர். பிறகு வந்து திரைப்பட இயக்குனராக மாறுறார். மூக்குத்தி அம்மன், எல்கேஜி போன்ற படங்களை வந்து இயக்கியிருக்கிறார். இந்த 2 படமே உண்மையிலேயே ஒரு வெற்றி திரைப்படம். உண்மையிலேயே பார்த்தோம்னால் இந்த படம் வந்து மே 14 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகல. பிறகு அவர் முன்வைத்த கோரிக்கை, அழுது முன்வைக்கிறார் கோரிக்கையை எல்லாம் முன்வைச்சு அது சிஎம் விஜய் மூலமா தான் படம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே படத்தை பற்றி பார்த்தோம் என்றால் படத்துல சூர்யா நடிச்சிருக்கார். சூர்யா மெயின் ரோல். அடுத்தது மற்றது த்ரிஷா, மற்றது ஆர்ஜே பாலாஜி, மற்ற இந்திரஜன் சொல்லி ஒரு மலையாள ஆக்டர், மற்ற அவருக்கு மகளவராக நடிச்சிருக்கிறார். அப்படி மற்ற லொல்லுசா மாறன் ஒரு முக்கியமான ஒரு காமெடி நடிகர், அவர்கள் நடிச்சிருக்கிறோம். உண்மையிலே படத்துல வந்து நாங்கள் பாசிட்டிவா கதைப்போம். இப்போ நெகட்டிவ்ன்றதை தாண்டி முதல் பாசிட்டிவா போவோம். பாசிட்டிவ்னு நான் கதை கேட்க படத்தின் கதை வந்து உண்மையில ஒரு சிறப்பான கதை. ஆர்ஜே பாலாஜி தேர்வு செய்த கதை வந்து நல்லா இருக்குது. மக்கள்கிட்ட ஈஸியா சென்றடையக்கூடிய கதை. அதோட வந்து ஒரு கோர்ட்ஸ்ல வந்து ஒரு எவ்வாறான சமூக மீறல்கள், அது மக்கள்கிட்ட சமூக நீதி வந்து எவ்வாறு தவறப்படுதுன்னு சொல்லி காட்டப்படுது. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். அந்த ஸ்டோரி செலக்ட் பண்ண பேஸ்ட் நல்லா இருந்தது. அதோட ஸ்பேஸ் வந்து ஒரு படத்துல வந்து நாங்கள் ஸ்பேஸை பார்ப்போம் தானே, யாருக்கு என்னென்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுல த்ரிஷான ஸ்பேஸை பார்த்தோம்னா முதலாவது இப்போ நான் வளமையான தமிழ் சினிமாவில் என்னத்தை பார்ப்போம்னால் ஹீரோயின் ஒரு கடமைக்கு போடுவோம் சொல்லித்தான் வளமையான கடமைக்கு தான் போடுறது. ஆனால் இந்த படத்துல வந்து த்ரிஷா வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் போட்டு அதாவது படத்துக்கு தேவையான அளவுக்கு த்ரிஷா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே இயக்குனற்ற ஒரு
நல்ல ஒரு இயக்கத்தை வந்து நிரூபிச்சிருக்குது. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி நடிப்புல வந்து ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார். அதோட ஆர்ஜே பாலாஜி எங்களை ஒரு காமெடி கதாபாத்திரம் நடிச்சுதான் தெரியும். ஆனால் இந்த படத்துல அவர் தான் வில்லன் நடிச்சிருக்கிறார். உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஏன்னால் அந்த சீன் வந்து அதுல வர அந்த கோட்ஸ்லாம் வர சீன் வந்து அவரால் மட்டும்தான், அவரை தாண்டி வருவதாலும் செய்ய முடியல அளவுக்கு இருக்குது. உண்மையிலே தானே நடிப்பை வந்து ஒரு திறமையில வந்து ஒரு திறம்பட வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி நட்ராஜ தெரியும், சதுரங்க வேட்டை படம் பார்த்திருப்பீங்க. சதுரங்க வேட்டையில ஒரு ஒரு அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்திருக்கார். நட்டி ஒரு சிறந்த ஒரு நடிகர் சொல்லலாம். நட்டி வந்து இந்த படத்துல ஒரு ஜட்ஜா நடிச்சிருப்பார். அந்த உண்மையிலேயே அவர் வந்து அவர் திரைப்படங்கள் எல்லாமே அவர் ரசிக்கும்படியா இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த ஒரு நடிகர். அதே மாதிரி நாங்கள் அங்கால முக்கியமான ஒரு ஆள் இந்திரஜன். அவர் வந்து மலையாள ஆக்டர், மலையாளத்துல தேசிய விருது வாங்கினவர். அவ்வாறு ஒரு நடிப்பை நடிச்சிருப்பார். இந்த படத்திலே வந்து அவர் நடிச்சிருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டோம், அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த கதாபாத்திரம், அந்த பினு என்று அந்த கதாபாத்திரம் அப்பாவா அந்த படத்துல வாழ்ந்திருக்கிறார். உண்மையிலேயே அவற்ற வசனங்கள், அவற்ற நடிப்பெல்லாம் வந்து எங்களை பார்க்குற எங்களையே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல இந்த சொல்லுவார்கள், கரைத்தால் கல்லும் கரையுமன்ற மாதிரி. உண்மையிலேயே நாங்கள் அதை பார்க்க எங்களுக்கே ஒரு கவலை, எங்களுக்குள்ளே இருந்து ஒரு கண்ணீர் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அப்பா மகள் பாசம், அந்த பாச பிணைப்பு எல்லாமே உண்மையிலேயே டைரக்டர் ஒரு வெற்றியின் பங்குனா சொல்லலாம். அதே மாதிரி லொலுசவா மாறன் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவியில ஒரு ஃபேமஸான ஷோ ஒன்று போனது, காமெடி லொலுசவான்னு சொல்லி. அதுல தன் திறமையான வெளிப்படுத்தினவர் லொலுசவா மாறன். அதன் மூலமா தான் சினிமாவுக்கு வரார். அவரை சந்தானம் தான் அறிமுகப்படுத்தினது. அவரை திறமையான நடிப்புகள் என்ன சொல்றது, இப்ப வந்து சந்தானம் எல்லாம் ஒரு ஹீரோவா போன அப்புறம் காமெடிக்கு பஞ்சம். ஜோய் பாபு சூரியனை காமெடி எல்லாத்தையும் பார்த்தோம்ன்றாலே உண்மையா சிரிப்பே வராது. அவர்கிட்ட காமெடி அப்படித்தான் ஒரு சிரிப்பே வராது காமெடி. உண்மையா மாறனை பார்த்தோம் என்றால் அவர்கிட்ட ஹியூமர் சென்ஸ் நல்லா இருக்கு. அவரை பார்த்தால் அவருடைய பாடி லாங்குவேஜ், அதாவது முந்தைய நான் வடிவேல பார்க்க ஒரு பாடி லாங்குவேஜ்ல சிரிப்பு வர மாதிரி மாறன்லயே ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒரு சிரிப்பு வரும். அப்படியான ஒரு திறமசாலி. அவருக்கு வந்து தமிழ் சினிமா நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். அதே மாதிரி படத்துல பாசிட்டிவா பார்த்துட்டேன், படத்துல நெகட்டிவுக்கு போனால் சிஜி ஒர்க் ஆக மொக்கையா இருந்தேன்னா சொல்லணும். ஹொனஸ்டா சொல்றேன்னா சிஜி ஒர்க் ஆக மொக்க. ஏன்னா நான் 2026 இருக்கிறோம். 2026 இருக்க ஏ எல்லாம் எப்படி விளையாடுறாங்க, ஏ எல்லாம் சும்மா பின்னி ஏ எல்லாம் அப்படி ஏல எல்லாம் எல்லாமே செய்யறாங்க, ஏல படமே செய்யறாங்க சொல்லிக்க. இந்த சிஜி ஒர்க் அது வந்து 2000ஆம் ஆண்டு நாங்க பார்த்திருப்போம். ராமநாராயணன், கோட்டை மாரியம்மன், பாளையத்தம்மன், அதுல வர சிஜி ஒர்க் கூட ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது அந்த காலம் 2000ஆம் ஆண்டுல. அப்ப பட்ஜெட் எல்லாம் குறைவு. ஆனால் இந்த படத்துல வர சிஜி ஒர்க் உண்மையிலேயே அவ்வளவுக்கு முக்கியா தான் இருந்தது. ஹொனஸ்டா சொல்றேன்னா அது முக்கியா தான் இருந்தது. படத்துல பட்ஜெட் 140 கோடி. அந்த படத்துல பட்ஜெட் 140 கோடியில என்ன செய்தார்கள், சிஜி ஒர்க்கே அவ்வளவு முக்கியா செய்தார்கள்னு தெரியும். உண்மையில எனக்கு என்ன தோணுன்னா, அந்த சில ஒரு கார் வந்து 2ஆ பிளந்து போகுது, அதை பார்க்க ஏதோ போட்டோ வச்ச மாதிரி கிடந்தது. அது வீடியோ மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு போட்டோ மாதிரி தான் கிடந்தது. அவ்வளவுக்கு எடிட்டர் இப்பதான் பழைய கண்டு வராரு, இல்ல சிஜி ஒர்க் அவர்களுக்கு தரமான சிஜி ஒர்க் சாரும் கிடைக்கலையான்றதான் என்ற ஒரு கேள்வியா இருக்குது. ஆனால் 2026 எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் வந்துடுது, எவ்வளவு டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தும் எங்களோட ஹாலிவுட் சினிமா பின்தரத்தெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா மலையாள சினிமா பாத்தீங்கன்னா, மலையாள சினிமா எல்லாம் எங்களோட ஹாலிவுட் சினிமாவுக்கு பின்னுக்கு இருந்தது. ஆனால் அதை பீட் பண்ணி இப்ப முன்னுக்கு வந்துருது. உண்மையிலேயே தமிழ் சினிமா வந்து இப்படியே போனோம்ன்றால் தமிழ் சினிமா டவுன் ஆகி முன்னொரு காலத்துல இப்படி ஹாலிவுட் சினிமா ஒன்று இருந்ததுன்னு சொல்லி பேசப்படுற அளவுக்கு தான் இருக்குமே தவிர தமிழ் சினிமா டெவலப் ஆகாது. ஏன்னா சங்கர படத்தை பாருங்க, சங்கர படத்தை எல்லாம் 2010 எந்திரன் படம் எல்லாம் அப்படி ஒரு சிஜி ஒர்க், உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு சிஜி ஒர்க் இருந்தது. 140 கோடி பட்ஜெட் இருந்தும் ஆனால் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அதே மாதிரி படத்தின் முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு கனெக்டிவிட்டி, எமோஷனலா போகுது. உண்மையில நல்லா இருந்தது, ஒரு எங்களோட ஒரு ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃபுக்கு போய்க்க இது என்னடா இது ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி கிடாக்கு, ஒரு லாஜிக் மிரர். நான் படத்தை பார்க்க ஒரு திரைப்பட விமர்சகரா பார்க்க லாஜிக் மிரர்களை பார்ப்பேன். ஏனென்றால் ஒரு சாமி, ஒரு கடவுள்னு பார்க்க கடவுள் வந்து சொல்லுவார், எனக்கு இந்த எல்லையில மட்டும்தான் பவர் இருக்கு, மற்ற எல்லையில பவர் இல்லை. ஒரு கடவுள் என்றால் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பவர் இருக்கும். ஆனா அதுல வந்து லாஜிக் மிரரா இருந்தது. அதே மாதிரி கடவுள் மனிதனை வந்து மனிதனை திருத்துற மாதிரி, மற்றது அத சத்தியம் வாங்குற மாதிரி, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இதாத்தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேயை பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு தொய்வு வந்தது, ஸ்கிரீன் பிளே ஒரு சிலோவா போன மாதிரி இருந்தது. அதோட நிறைய படத்தின் வந்து நிறைய லாஜிக் மிரர்களை சொல்லலாம். அதோட லைட்னிங்களை பார்த்தலாம். ஏன்னா கருப்பு என்ற படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் எல்லாம் வந்து டார்க்கான லைட், டார்க் ஷேட்லாம் லைட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள்.
அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த லைட்னிங் எல்லாம் நல்லா இருந்தது. அதோட சூர்யா பார்த்தோம்னா நடிப்பு இறக்க உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகர்னு சொல்லலாம். 13 வருஷமா கம்பேக் கொடுக்குறவுக்கு காத்துட்டு இருக்கிறார். அதாவது அவர்கிட்ட சிங்கம் 2 2013 வெளிவந்த சிங்கம் 2 தான் அவருக்கு கடைசியில ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு வெற்றி படமா இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு சூர்யாவுக்கு இந்த பேர் சொல்ற மாதிரி எந்த படமே வெற்றி கைகூடலைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லி எல்லா இடமே ரிவ்யூ கொடுத்தவர். ஆனா போய் பார்த்தால் இதுல ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோவா, சூர்யா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா படம் தொடங்கி ஒரு அரைமணத்தியாலம் கழிச்சு தான் சூர்யாவே திரையில காட்டுறாங்க. அதுக்கு மேலே எல்லாம் ஆர்ஜே பாலாஜி இந்த சீன் தான் போகும். அதை கடைசியில பார்த்தாலும் ஆர்ஜே பாலாஜி தான் பெறுவார். அதோட என்ன சொல்றது, இதுல எங்களுக்கெல்லாம் சூர்யாவின் கருப்புன்னு தான் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பார்த்தால் அங்க போய் உள்ள போய் பார்த்தா என்ன தெரியுது, ஆர்ஜே பாலாஜியின் கருப்புன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சூர்யாவுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் குறைவா இருந்தது. அதுதான் உண்மையிலேயே ஒரு நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. முன்னைய படங்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் காட்சி, அதாவது ஆயுத எழுத்து திரைப்படத்தின் ரெஃபரன்ஸ் காட்சி, சிங்கம் படத்தின், மற்றது லியோ படத்துல ஃபேமஸான சாக்லேட் காஃபி, அந்த ஷாண்டின் அந்த வசனம் அதெல்லாமே ஸ்கிரீன்ல இருந்தது. அது கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆயுத எழுத்து மேல போக்கிரியில ஒரு தடவை நான் முடிவெடுத்துட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், அந்த வசனம் எல்லாம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா கடைசியில சிங்கம் படத்தின் துரசிங்கம் கேரக்டரை கொண்டு வந்திருந்தாங்க. அது எனக்கண்டா ஏதோ கொண்டு வரணும்ன்றதுக்காக கொண்டு வந்த மாதிரி தான் தோணுது. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபை போல செகண்ட் ஹாஃபும் அதே நீட்னஸ் அதே கனெக்டிவிட்டியோட எடுத்திருந்தா உண்மையிலேயே படம் ஒரு இமாலய வெற்றின்றது ஒரு உறுதியான ஒரு தகவலா கிடைச்சிருக்கும். ஆனால் அவர்கள் ஏற்படுத்தின சின்ன தொய்வால செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே ஒரு ரசிக்க வைக்கக்கூடிய மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. உண்மையிலேயே அவர்கள் சிறு தவறுகளையும் திருத்தி இருந்தால் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அதோட இது கமர்ஷியல் படமான்னு பார்த்தா நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மக்களை கவரக்கூடிய படம் கமர்ஷியல் படம். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் படத்துல இல்லை. ஒரு காமெடியோ பாடல்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியலா இல்லை. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் குறைவான சொல்லலாம். உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும், என்னதான் பெரிய நாங்கள் தேசிய விருதுக்கு படம் எடுத்தாலும் மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய படம் கமர்ஷியல் படம். அதை ஆறாலையும் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் கமர்ஷியல் படம் தான் வின் பண்ணும். பாக்ஸ் ஆஃபீஸ் மூலமாவோ மக்கள்கிட்ட மனசுலையோ கமர்ஷியல் படம் தான் வின் பண்ணுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆகவே படத்தை எடுத்ததுக்கு உண்மையிலேயே படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னாண்டா படம் ஒரு படம்ன்றது எடுக்கிற சின்ன விஷயம் இல்லை. ஒரு குழந்தையை பிரசவிக்கிற மாதிரி தான் ஒரு படம்ன்றது எடுக்கிற அந்த முயற்சி அப்படித்தான் இருக்கும். ஆனால் படம் 100% அனைவரையும் ரசிக்க வைக்க முடியவில்லை. ரசிகர்களை ரசிக்க வைக்காம போனது மேலே கவலையா இருக்கு. இன்னும் படத்துல நிறைய சுவாரஸ்யமான சீன்ஸ்கள் எல்லாத்தையும் சேர்த்து லொஜிக்கள் எல்லாத்தையும் தவிர்த்திருந்தால் படம் ஒரு நல்ல ஒரு வெற்றியான படமா அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சினிமா செய்திகள், சினிமா சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே எங்களோட சேனல்கிட்ட லிங்கை ஷேர் பண்ணுங்க, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் போகிற வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.